வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, எனக்கு பிடிச்ச பழைய பாடல்கள் பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட பேச போறேன். லைக் பழைய பாடல்கள்னா, பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான சாங்ஸ்லாம். ஸோ எனக்கு வந்து எங்க அப்பா வந்து இந்த மாரி பழைய பாட்டுலாம் நெறைய கேட்பாங்க. எங்க வீட்ல அந்த டேப் ரெக்கார்ட் இருக்கும்ல, அதில ஒரு கேசெட், அந்த டேப் கேசெட்லாம் நெறைய இருக்கும். இந்த மாரி பழைய பாட்டோட கேசெட்லாம். அந்த பென்னெல்லாம் விட்டு சுத்துவோம்ல உள்ள, அந்த கேசெட்டு. ஸோ அதில அடிக்கடி இந்த ஓல்டு சாங்ஸ்லாம் ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்படிதான் எனக்கு பழைய பாட்டுலாம் நெறைய தெரியும். நான் விஷுவலா பார்த்தத விட, ஆடியோவா தான் இந்த சாங்ஸ் எல்லாமே நெறைய கேட்டுருக்கேன். லைக் இதில யார் நடிச்சிருப்பாங்க, யாரு இதோட மியூசிக் டைரக்டர், யாரு பாடுனாங்க, இந்த மாரி எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியாது. ஆக்சுவலி இன்ன வரையுமே எனக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. ஆனா இந்த பாட்டெலாம் நான் கேட்பேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். சும்மா என்ன சொல்ல, எதுலயாவது எப்பயாவது கேட்குற மாரி ஆச்சுன்னா, ரேடியோல எதுலயாவது போடுறப்ப கேட்டா கூட சேர்ந்து பாடிட்டுருப்பேன். அல்லது நானே சில சமயம் ஓல்ட் சாங்ஸ்லாம் போட்டு நெறைய சாங்ஸ் வரும்ல, அதில வந்து எனக்கு தெரிஞ்ச சாங்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணி கேட்டுட்ருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த சாங்கா மோஸ்ட்லி மைண்ட்ல இருக்காது. லைக் இப்போ உள்ள மூவிஸ் சாங்ஸ்லாம் நம்ம சர்ச் பண்ணி கேட்டுறோம்ல, அந்த அளவுக்கு எனக்கு அது மைண்ட்ல இருக்காது. ஆனா ரொம்ப பிடிக்கும் கேட்கறதுக்கே. ஸோ அந்த மாரி சாங்ஸ பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட பேச போறேன். ஆ நான் வந்து ஹாஸ்டல்லலாம் இருக்கிறப்போ, லைக் பிஜி மாரி ஒர்க் பண்ணுறப்போ இருக்கிறப்போ, எல்லாரும் சேர்ந்து இந்த படம் அல்லது சில டிவி, அது சன் மியூசிக் மாரி பாட்டு கேட்குறது, இது மாரி ஏதாவது ஒரு சேனல் எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்ருப்போம். அதில வந்து நான் கொஞ்சம் இந்த பழைய பாட்டுலாம் சன் மியூசிக்லேயே ஒரு ஒரு டைமில வந்து கொஞ்சம் ஓல்ட் சாங்ஸ்லாம் போட்டுட்ருப்பான். அது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸ்லாம் போட்டுட்ருப்பான். ஸோ அதெல்லாம் உட்காந்து பாட்டு அது கூட பார்த்துட்டு அது கூட சேர்ந்து பாடிட்டுருப்பேன். என் கூட இருக்கவங்கலாம் ஆக்சுவலி என்னைய கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு 90ஸ்ல பொறந்த பொண்ணெல்லாம் இல்ல போலிருக்கு. இது ஏதோ 60ஸ்ல பொறந்திருக்கு. சும்மா நம்மள ஏமாத்திட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லி கலாய்ப்பாங்க. ஸோ நெறைய பேரு கேட்காத சாங்ஸ்லாம் கூட, அதாவது அப்ப என் கூட இருந்தவங்கள்ல கேட்காத அவங்க கேட்டிருக்காத சாங்ஸ்லாம் கூட எனக்கு ஃபெமிலியரா இருக்கும். தெரிஞ்சிருக்கும் எனக்கு. இந்த பாட்டா எனக்கு தெரியுமே அப்படின்ற மாரி நான் இருப்பேன். ஸோ அந்த மாரி அந்த வரிசையில எனக்கு ஃபர்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா, "வாராயோ வெண்ணிலாவே". ஸோ இந்த பாட்டு வந்து இந்த பாட்டு வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்டின்னா, இப்போலாம் நம்ம சொல்றோம்ல, குட்டீஸ்லாம் குழந்தைங்கலாம் அதுவா பாடும். அது சும்மா அவங்களுக்கு தெரிஞ்சத பாடுவாங்கல்ல. அடிக்கடி எந்த சாங்ஸ் கேட்டுருக்காங்களோ, அத வந்து ஃபர்ஸ்ட்டு பாடியிருப்பாங்க. ஒரு 2 1/2 வயசு, 3 வயசுல அவங்களாம் அந்த மழலையா பாடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு இந்த பாட்டு தான் பாடுனேன்னு எங்க அப்பாவும், அம்மாவும் சொல்லுவாங்க. "வாராயோ வெண்ணி போடு, வாராயோ வெண்ணி போடு" அப்படி சொல்லிட்டே இருப்பேன் நான். எங்க அப்பா கேசெட் போட்டாங்கன்னா. அ நம்ம குழந்தைங்கலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த பாட்டு போடு, அந்த பாட்டு போடுன்னு. அது மாரி நான் அப்படி சொல்லியிருந்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலயோ என்னவோ இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான சாங். நம்ம முதல்ல இந்த பாட்டு தானே பாடியிருக்கோம் அப்படின்ற மாரியான ஒரு சாங் தான் இது. ஸோ இந்த சாங் வந்து என்னன்னா, "வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே வாராயோ வெண்ணிலாவே". இந்த சாங் வந்து முன்ன பார்க்கையலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. லைக் லேட்டர் ஆன் இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம்லாம் பார்க்குறப்போ, இது கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப பத்தி அண்ட் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட பத்தி நிலாவ பார்த்து பாடுவாங்க. இந்த இப்படிலாம் பண்றா பாரு என் ஒய்ஃபு அப்படின்ற மாரி புலம்புவாங்க. அதே மாரி ஒய்ஃபும் புலம்புவாங்க. ஸோ இதில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிக்ஸ் வந்து என்னன்னா, கொஞ்சம் ஃபன்னியான லிரிக்ஸா இருந்தது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, "தன் பிடிவாதம் விடாது, நம் மனம் போல் நடக்காது, நமக்கென்ன எதுவும் செய்யாது, நம்மையும் பேச விடாது". ஸோ இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பற்றி பாடுவாங்க. இதில் வந்து எனக்கு அந்த "நம்மையும் பேச விடாது" அப்படின்றது வந்து அது ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருந்தது. அந்த காலத்துலேருந்தே இப்படி தான் பாடிட்டுருக்கீங்களா? அப்படின்ற மாரி இருந்தது. இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச சாங்னா, "புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக, அவன் புல்லாங்குழலில் உள்ளம் மயங்கும் கண்மணிக்காக, புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் இருவருக்காக, இந்த பாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக".
ஸோ இந்த சாங் ஆக்சுவலி எனக்கு ஏன் பிடிக்கும்னா, இதில வந்து கொலு காட்டுவாங்க. நான் வந்து லோக்கல் சேனல்லலாம் பழைய பாட்டு போடுவாங்கல்ல, அப்ப இந்த பாட்ட அதிகமா நான் பார்த்துருக்கேன். எங்க அம்மாவுக்கு இந்த சாங் பிடிக்கும். ஸோ இதில கொலு காட்டுவாங்க. அந்த நவராத்திரியில கொலு வைப்பாங்கல்ல, அத காட்டுவாங்க. எங்க வீட்ல கொலு வைப்பாங்க. ஸோ அத பார்க்கறதுக்காகவே இந்த பாட்டு நான் பார்ப்பேன். இது வந்து அ ஐ திங்க் டபுள் ஒய்ஃப் 2 ஒய்ஃப் அவங்க 2 பேரும் அ ஒரே ஒரு ஹஸ்பண்ட் 2 ஒய்ஃப். ஸோ அந்த மாரி ஏதோ கத. ஸோ அது வந்து ரொம்ப சீரியஸா பாடிட்டுருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து எனக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொருத்தவங்க வந்து அதெல்லாம் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம். அதில ஒண்ணும் தப்பில்ல அப்படின்ற மாரி பாடுவாங்க. லைக் இது கான்செப்ட்டா இது ரைட்டு தப்பெல்லாம் தாண்டி, பாட்டா அத வரிகள்ல சொல்லையில ரொம்பவே அழகா இந்த பாட்டு இருக்கும். இதில வந்து என்ன வரும்னா, தேவன் முருகன் கோவில் கொண்டது வள்ளியின் நெஞ்சத்திலே, அவன் தேவானை என்றொரு பூவையை மணந்தது திருப்பரங்குன்றத்திலே. மாலையிட்டால் அது ஓர் முறைதான் என நினைப்பது பெண்மை என்றோ, ஒரு மாலையை இரு தோளுக்கு சூடுதல் இறைவன் தன்மை என்றோ, அது ஏட்டில் உள்ள கதை, இது இன்றும் தொடரும் கதை, அது பொம்மை கல்யாணம், இது உண்மை கல்யாணம். லைக் இது வந்து 2 ஃபீமேலும் மாற்றி மாற்றி பாடிப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு கொஷின் மாரி, அல்லது முருகருக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முருகர் வந்து வள்ளி அவங்கள மட்டும்தான் அவங்க மனசில வள்ளி மட்டும் தான் இருக்காங்க. அந்த மாரி சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கு ரிப்ளை குடுக்குறவங்க, அவரே தான் தெய்வானைன்னு இன்னொருத்தவங்களையும் கல்யாணம் பண்ணாரு. அப்படின்ற மாரி. ஸோ அது வந்து சும்மா பொம்மை கல்யாணம் அப்படின்னா, இது உண்மை கல்யாணம் அப்படிலாம் பாடுவாங்க. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாங் ஒரு மாரி ரொம்ப எமோஷ்னலா பாடுவாங்க. இதில ஒருத்தவங்க சவுகார் ஜானகி வருவாங்க. இன்னொருத்தவங்க பேர் எனக்கு தெரியல. ஆனா அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. எனக்கு அவங்க பேர் இன்னுமே தெரியல. ஆனா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன்லேயே ரொம்ப அழகா தெரிவாங்க. இந்த சவுகார் ஜானகி, அப்புறம் இந்த சரோஜா தேவி, இந்த மாதிரியான ஆக்ட்ரஸ் பேர்லாம் நமக்கு மோஸ்ட்லி ஃபெமிலியரா இருக்கும். சாவித்ரி, அவங்க பேர்லாம் நமக்கு ஃபெமிலியரா இருக்கும், தெரிஞ்சிருக்கும். இவங்க இல்லாம அவங்க யாரோ ஒரு ஆக்ட்ரஸ். ஆனா ரொம்ப அழகா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நான் அந்த பாட்ட பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்ன சாங்னா, அந்த பாட்டு பாடவா அந்த சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட கார்ல எல்லாம் போறப்போ இந்த சாங் நானா ப்ளே பண்ணிலாம் கேட்டுட்ருப்பேன். பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. ஸோ இதில் வந்து அங்கமெல்லாம் தங்கமான மங்கை போலே நதி அண்ணன் நடை போடுதம்மா பூமியின் மேலே, பக்கமாக வந்த பின்னும் வெக்கமாகுமா, இந்த காதலுக்கு தேனிலவில் ஆசை இல்லையா, மாலை அல்லவா நல்ல வேலை அல்லவா, நான 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 நான. ஸோ எனக்கு லிரிக்ஸ் தெரியல. ஆனால் இந்த பாட்டு எனக்கு லிரிக்ஸ் பார்த்தெல்லாம் பாட வராது. நான் பாட்டுக்கு எதையோ பாடிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நான் மேபி தப்பாக இருந்திருக்கலாம். சாரி அதுக்கு. ஸோ இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாங்லாம் பற்றி, இந்த படம், இந்த சாங்லாம் பற்றி எங்கள் அப்பா வந்து ரொம்ப இதாக சொல்லிட்டே இருப்பாங்க. இது வந்து தேன் நிலவு அப்படின்னு ஒரு படம்னு சொல்லுவாங்க. இது வந்து காஷ்மீரில் போய் அந்த காலத்தில், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டைமில் காஷ்மீரில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த சாங்கு. ஸோ அந்த காஷ்மீர் எப்படி இருக்கும், அதாவது இன்னொரு பெரிய ஊர் காஷ்மீர் அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாட்டோம்ல, நம்ம நேரமும் போயிருக்க மாட்டோம். அண்டு ஸ்க்ரீன்லேயும் அதெல்லாம் பெருசாக தமிழ் படங்களில் கொண்டு வந்ததில்லை. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேயே இது அங்கே போய் எடுத்திருக்காங்கன்றனால இது ரொம்ப பாப்புலராக எல்லோரும் போய் தியேட்டர்லலாம் அந்த அந்த ஒரு இதுக்காகவே பார்ப்பாங்களாம். அண்ட் இதை ஏதோ ஒரு படம், ஐ திங்க் சிவாஜியா ஏதோ ஒரு படம், நம்ம பார்த்து வந்த படத்துலேயே ஏதோ ஒரு ரஜினிகாந்தோட படத்தை வந்து சொல்லுவாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டிவியில் வந்து 2 இயர்ஸ்க்கு போடக்கூடாதுன்னு அவங்க கான்ட்ராக்ட் போட்டுட்டாங்க. அதனால் ரொம்ப லேட்டாக தான் அந்த படத்தெல்லாம் டிவிலேயே நம்ம பார்க்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஐ திங்க் சிவாஜி படம் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து அந்த காலத்துலேயே 3 வருஷம் இந்த படம் தியேட்டர்லேயே தான் ஓடிச்சான். 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் பொதிகையில் வந்து முத இந்த படம் போட்டாங்களாம்.
அதுவும் வந்து இனிமே போடக்கூடாது, உடனேலாம் போடக்கூடாது. மறுபடியும் நீங்க 1 வருஷம் கழிச்சு தான் போடணும். அப்படி சொல்லி ரொம்ப வருஷமா அந்த படம் தியேட்டர்லயே ஓடிட்டே இருந்ததாம். அப்படியே ஆஹா ஓஹோன்னுவாங்க. எனக்கு பார்த்தா இங்க எங்கடா காஷ்மீர் தெரியுது? எனக்கு ஒண்ணுமே தெரியலையேடா! அப்படின்ற மாரி தான் இருக்கும். லைக் நம்ம நெறைய அதுக்கப்புறம் கலர் கலர் படம், புது வெள்ளை மலைலாம் பார்த்துட்டோம். அப்படியே டொயிங்குன்னு அந்த மியூசிக்கும் அதுவுமா அதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அத பார்த்துட்டு இத பார்க்கையில நமக்கு அந்த அளவுக்கு அந்த ஃபீல் குடுக்கல அப்படின்னாலுமே, அந்த காலத்தில அது வந்து ஒரு என்ன சொல்ல, அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு காஷ்மீர காட்டுன படம் அப்படி சொல்லி எங்க அப்பா இந்த பாட்டெல்லாம் ஓடையில அடிக்கடி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. லைக் இந்த இன்ஃபர்மேஷன் வேற எங்க அப்பா சொல்லி சொல்லி நான் கேட்டிருப்பேனா, நான் வந்து சும்மா இல்லாம யார் கூடயாவது சேர்ந்து இந்த பாட்ட பார்க்கையில இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு இருப்பேன். எங்க அப்பா சொன்னாங்க அப்படின்னு. "உனக்கு இதெல்லாமா தெரியும்? இதெல்லாம் எந்த காலத்துல வந்த படம்? இத பத்தியெல்லாமா தெரியும்?" அப்படின்ற மாரி தான் இருக்கும். பட் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த பாட்டெல்லாம் கேட்குறப்போ எங்க அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அதெல்லாம் ஒரு நல்ல ஃபீலா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சாங்னா, "சொன்னது நீதானான்னு" ஒரு சாங் வரும். இது வந்து எப்படி இருக்கும் அப்புட்னா, இந்த சாங் வந்து அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட வந்து ஏதோ சட்டைய பிடிச்சு, "எப்புட்றா நீ இப்படி சொல்லலாம்?" அப்படின்றத அப்படியே சொல்ல முடியாது இல்லையா? பாட்டா வரையில. அதனால ரொம்ப பொலைட்டா லைக் ரொம்ப ஹார்ஷான விஷயத்த ஒரு பாலிஷா கேட்குற மாதிரியா தான் இந்த பாட்டோட லிரிக்ஸே இருக்கும். இது என்னன்னா, எங்க அம்மா தான் இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு சொன்னது. இந்த படத்துல வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு ஏதோ கேன்சரோ ஏதோ இருக்கும். ஸோ அவரு இறந்துருவாருன்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்லிருவாங்க. அப்போ அவரு என்ன சொல்லிருவாருன்னா, "நான் செத்ததுக்கப்புறம் நீ வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருமா" அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. உடனே இந்த ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆயி, "நானே இப்போ உனக்காக இப்படியே உட்காந்து அழுதுட்டு இதா இருக்கேன். நீ என்ன பார்த்து வேற கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொல்றேன். எப்புட்றா இப்படி சொல்ல போச்சு?" அப்படின்னு கேட்கறது தான் இந்த "சொன்னது நீதானா" சாங். அது என்ன சாங்னா, "சொன்னது நீதானா சொல் 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 என்னுயிரே சம்மதம் தானா ஏன் 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 என்னுயிரே." ஸோ இனிஷியலாக இந்த மாதிரியே வந்துட்டே இருக்கும். அந்த ஏன் நீ எப்படி இப்படி சொன்ன அப்படின்றது வந்து, "சொன்னது நீதானா சொல் சொல் ஏன் ஏன்" இப்படியே இருக்கும். அண்ட் லேட்டர் ஆன் எப்படி சாங் மூவ் ஆகும்னா, எனக்கு இந்த லிரிக்ஸுமே ரொம்ப பிடிக்கும். அது வந்து என்னென்னா, "தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா தெருவினிலே அது விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா." ஸோ இந்த லிரிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட சொல்லுவாங்க. அவங்க வந்து தெய்வம் மாரி. லைக் அவங்களுக்கு சூட்டின தெய்வத்துக்கு நீங்கள் சூட்டின மாலையை வந்து தூக்கி தெருவுலையா போட முடியும்? அதை தெருவுலையே நீங்கள் போட்டாலும் இன்னொருத்தர் எடுத்துக்கோன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்றது வந்து லைக் அவங்க ஹஸ்பண்ட் தான் அந்த தெய்வம். அவங்க மேலே சூட்டப்பட்ட மாலை தான் அந்த பெண் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் எனக்கு அந்த ஹீரோயின் யார் அதெல்லாம் தெரில. பட் ஏதோ ஒரு கையில் வீணையா ஏதோ ஒரு டிவைஸ் அதை வச்சுட்டு அப்படியே அதை வாசிச்சுட்டே ஹாஸ்பிட்டலில் உட்காந்து இந்த பாட்டு பாடுவாங்க. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாங். ஆக்சுவலி எனக்கு இந்த பாட்டெலாம் அவ்வளோவா பாட தெரியாது. பட் நீங்கள் ரியலாக அந்த சாங் கேட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் அடுத்த சாங் வந்து இந்த பாட்டு வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டே பாடுவாங்க. ஸோ ஐ திங்க் ஜெமினி கணேசன் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு என்னென்னா, "வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிட செய்தானோ பல கோடி மலர் அழகை மூடி வைத்து மனதை கொள்ளையடிப்பதும் ஏனோ." ஸோ இது வந்து என்னென்னா, ஐ திங்க் அவங்க லவ்வர் வந்து லேட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் மீட் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து ஒரு "மறந்துட்டியா? நீ வரணுன்றதே மறந்துட்டியா?" அந்த மாதிரிலாம் கேட்பாரு. ஸோ அதுக்கு வந்து அந்த லவ்வர் அவங்க ஃபீமேல் வந்து என்ன ரிப்ளை கொடுப்பாங்கன்னா, "வாடிக்கை மறந்திடுவேனோ என்னை வாட்டிடும் கேள்விகள் ஏனோ புது மங்கை எந்தன் மனதில் பொங்கி வரும் நினைவில் மாற்றம் சொல்வதும் ஏனோ." ஸோ இந்த சாங் அதுக்கப்புறமே ரொம்ப நல்லா இருக்கும். "அந்தி நேரம் போனதால் ஆசை மறந்தே போகுமா அந்தி நேரம் போனதால் ஆசை மறந்தே போகுமா அமுத விருந்தும் மறந்து போனால் உலகம் வாழ்வது ஏது
பல உயிர்கள் மகிழ்வதும் ஏது, நெஞ்சில் இனித்திடும் உறவை, இன்பம் என்னும் உணர்வை தனித்து பெற முடியாது. ஸோ இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த அமுத விருந்தே மறந்து போனால்னா ஒரு உலகம் வாழ்வது ஏது, அப்போ அதுக்கப்புறம் வந்து டிங் டிங் அப்படி சொல்லி ஒரு மியூசிக்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாட்டு எனக்கு ரொம்பவே எப்பயுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சாங்காக தான் இது ஃபீல் ஆகும். ஸோ இந்த பாட்டும் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். இது வந்து கல்யாண பரிசு அந்த படத்துலேருந்து இந்த பாட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பாட்டு அப்படின்னா, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. ஸோ இந்த சாங் நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் ரொம்ப சூப்பரான சாங். ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோடு பாடியிருப்பாங்க. இந்த சாங் ஃபுல்லாகவே லிரிக்ஸு, அந்த பாட்டு, அந்த டியூன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாய்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து, இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி, காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. ஸோ அடுத்த சாங் என்ன அப்படின்னா, மலர்கள் நனைந்தன பனியாலே. இந்த சாங் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நீங்கள் இந்த ஆலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்ட், அவர் அலெக்சாண்டர் பாபு அவரோட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அந்த ராஜராஜ சோழன் நான் அதில் வர மீனிங் பற்றி பேசியிருப்பார். லைக் காமத்தை கொண்டாடின பாடல் அந்த மாதிரி அதை ரொம்ப ஸ்பெசிஃபைடாக சொல்லியிருப்பார். ஸோ ஒரு லைக் செக்ஸ் அப்படின்ற விஷயத்த கூட எவ்வளோ அழகாக லிரிக்ஸில் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்றத அந்த பாட்டை வச்சு சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இந்த சாங்கும் இருக்கும். இது வந்து ஒரு பொண்ணு பாடியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு வந்து இந்த டீகோடிங்லாம் அதெல்லாம் எனக்கு பண்ண தெரில. பட் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்க, லைக் கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு லிரிக்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த டியூன்லாம் ஒரு ஜாலியாக அந்த பொண்ணு அப்படியே பாடிட்டே இருக்கிற மாதிரியான சாங்காக இருக்கும். அதாவது என்னென்னா, அவங்க கல்யாணம் ஆகிருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் நைட்க்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் இந்த பொண்ணு குளிச்சுட்டு இந்த பாட்டை பாடிட்டு பூவெல்லாம் பறித்து ஏதோ அதோட ரொட்டீன் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து என்னென்னா, மலர்கள் நனைந்தன பனியாலே, என் மனமும் குளிர்ந்தது நிலவாலே, மலர்கள் நனைந்தன பனியாலே, என் மனமும் குளிர்ந்தது நிலவாலே, பொழுதும் விடிந்தது கதிராலே, பொழுதும் விடிந்தது கதிராலே, சுகம் பொங்கி எழுந்தது நினைவாலே. ஸோ இதில் வந்து இதே டியூனில் இன்னொரு லிரிக்ஸ் வரும். லைக் இதே பாட்டில் தான். சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி, சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி, கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி, கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி, பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாங்கு. இந்த சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு உண்டு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஃபீல் உள்ள ஒரு சாங்கு. இது வந்து என்னென்னா, பாசமலர் படத்தில் வர சாங். இதில் வந்து நீங்கள் அந்த அண்ணன் தங்கச்சி அந்த சாங் தான் நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். எங்கள் அம்மாலாம் அந்த பாட்டெலாம் பார்த்தாங்கன்னா அழுதுருவாங்க. அந்தளவுக்கு எங்கள் அம்மாக்கெலாம் அந்த பாட்டு பிடிக்கும். ஸோ அந்த சென்டிமெண்ட் சாங் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சாங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து மயங்குகிறாள் ஒரு மாது அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அது வந்து என்னென்னா,
மயங்குகிறாள் ஒரு மாது, தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவு இல்லாது மயங்குகிறாள் ஒரு மாது. ஸோ இது வந்து அதாவது சிவாஜிக்கு வந்து கல்யாணம் ஆயிரும். அதுக்கு முன்னவே அவங்க தங்கச்சி சாவித்திரிக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ கல்யாணம் ஆயிட்டு சிவாஜி அவங்க அண்ணனும் அண்ணியும் அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் இருப்பாங்க. அவங்க புதுசாக கல்யாணம் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் இருக்கிறப்போ வெளியில் வந்து தங்கச்சி இந்த சாங் பாடிட்டுருப்பாங்க அவங்கள ஈஸ் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாங்கு. இதில் வந்து எப்படி வரும்னா, தோழியர் கதை சொல்லித் தரவில்லையா, துணிவில்லையா, பயம் விடவில்லையா, தோழியர் கதை சொல்லித் தரவில்லையா, துணிவில்லையா, பயம் விடவில்லையா, நாளிகை செல்வதும் நினைவில்லையா, நாளிகை செல்வதும் நினைவில்லையா, அன்பே 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 அன்பே, அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் உருகாதா. ஸோ இந்த மாதிரி வரும். லைக் அந்த பொண்ணுக்கு, அந்த புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுக்கு வெளியில் வந்து நாத்தனார் இந்த பாட்டை பாடிட்டுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் வந்து சாவித்திரியும் ஜெமினி கணேசனும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிவாஜியும் யாரோ ஒரு ஹீரோயினும் இருப்பாங்க. ஸோ இந்த சாங் ரொம்ப அழகாக இருக்கும். கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சாங் வந்து என்னென்னா, கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே, கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே, காதல் தெய்வீக ராணி போதை உண்டாகுதே நீ, கண்ணே என் மனதை விட்டு செல்லாதே. ஸோ இது வந்து எனக்கு ஏதோ ஒரு வெஸ்டர்ன் சாங் மாதிரி ஃபீல் ஆகும், அந்த காலத்துலேயே வந்த பாட்டு. ஆனால் ஒரு என்ன சொல்ல, வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இந்த சாங்கு. இது எனக்கு ஃபுல்லாலாம் தெரில இந்த சாங், பட் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து, கண்ணன் வருவான் கதை சொல்லுவான், வண்ண மலர் தொட்டில் கட்டி தாலாட்டுவான், குழலெடுப்பான் பாட்டிசைப்பான், வலம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான், வலம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான். ஸோ இந்த சாங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குட்டி குழந்தைய வச்சு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பாடுவாங்க, கண்ணே வாடா முத்தம் தாடா அப்படின்னு சொல்லி ஏதோ பாடுவாங்க. ஐ திங்க் ரெண்டும் ஒரே பாட்டா இல்லை வேறு வேறையான்னு தெரில. ஒரு கொஞ்சம் மாதிரியே பாடுவாங்க குட்டி பாப்பாவை பார்த்து. அதுக்கப்புறம் இந்த சாங் இப்படியே ஸ்டார்ட் ஆகும். இந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ திங்க் கேஆர் விஜயா வருவாங்கன்னு நினைக்கிறேன் இதில். அதுக்கப்புறம் இந்த சாபாஷ் சரியான போட்டி அப்படி சொல்லி ஒரு இது வரும்ல, ஒரு சாங் வரும்ல. ஆக்சுவலி அந்த சாங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மியூசிக் மாறுறது அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சாங்கை நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் விஷுவலாக பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் அதை லிசன் மட்டும் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஆடிட்டே இருப்பாங்க. ஒரு கிளாசிக்கலில் ஒரு பொண்ணு ஆடிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து இன்னொரு ஆக்ட்ரஸ் என்ட்ரி கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மியூசிக் போடுவாங்க, பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு. அது வரையில் தான் கரெக்டாக சாபாஷ் சரியான போட்டி அப்படிலாம் அவர் சொல்லுவார். ஸோ அந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து என்னென்னா, கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணம் போலே உள்ளம் தள்ளாடுதே. கரெக்டாக இங்கே தான் அந்த இன்னொரு ஹீரோயின் என்ட்ரி கொடுப்பாங்க. கரெக்டாக இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மியூசிக் நீங்கள் அது நோட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பப்பா பப்பாம்னு சூப்பராக வரும். ஸோ அதுலேருந்து அவங்க அப்படியே அந்த சாங்கோட ஃப்ளேவர், அந்த டியூனே மாறும். அவங்க வந்து எப்படி பாடுவாங்கன்னா, ஜிலு 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 வென்று நானே ஜகத்தை மயக்கிடுவேனே, கல 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 வென்று ஜோராய் கையில் வலை பேசும் பாராய், பாடுவேன் கேளடி ஆடுவேன் பாரடி, இனி அனைவரும் மயங்கிட ஜிலு 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 வென்று நானே. ஸோ இங்கேருந்து மறுபடியும் அந்த கிளாசிக்கலுக்கு மாறும். அவங்க எப்படி பாடுவாங்கன்னா, ஆறு பெருகி வரின் அணை கட்டலாகும், அன்பின் பாதையில் அணையிடலாமோ, பேதமையாலே மாதகி போலே காதலை வென்றிட கனவு காணாதே. ஸோ அப்படி ஒன்றுன்னா இவங்க அகெயின் அதுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க, சாதுரியம் பேசாதேடி அப்படி சொல்லிட்டு இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த பாட்டு. லைக் அங்கேயும் வந்து அப் அண்ட் டவுன், அதாவது கிளாசிக்கலாக வரதுலேயும் ஒரு அப் அண்ட் டவுன், ரொம்ப மெதுவாக ஆறு பெருகி வரேன்னு பாடுவாங்க. அதுக்கப்புறம் வரதில் வந்து, ஆடுமயில் எந்தன் முன்னே
என்ன ஆணவத்தில் வந்தாயுடி பாடும் குயில் கீதத்திலே போராமை கொண்டு படமெடுத்து ஆடாதேடி நீ படமெடுத்து ஆடையதைடி அப்படி சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாங். நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபுல்லாக கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் கேட்குறதுக்கு மேபி பழைய பாட்டு மாதிரி இருக்கலாம். பட்டு நீங்கள் கேட்க கேட்க இந்த சாங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாகேஷ் வந்து ஒரு பாட்டில் வருவார். டான்ஸ்லாம் ஆடிட்டு சூப்பராக இருக்கும். அது வந்து அவளுக்கென்ன அழகிய முகம் அவளுக்கென்ன இரவினில் வரும் நிலவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ள வரை தொடர்ந்து வரும். ஸோ இந்த பாட்டு ஃபுல்லாகவே மியூசிக்லாம் அந்த அவளுக்கு என்ன அப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு மியூசிக் வரும். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து 1000 அழகியர் பார்த்ததுண்டு ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை வா வா என்பதை வெளியில் சொன்னால் மௌனம் என்றொரு மொழியில் சொன்னாள். ஸோ இது வந்து மேல் சிங்கர் பாடியிருப்பாங்க. அண்டு ஃபீமேல் சிங்கர் வந்து எல்ஆர் ஈஸ்வரி அவங்க பாடியிருப்பாங்க. அது ஏதோ வித்தியாசமாக இருக்கும். அன்று காதலன் வந்தான் காற்றோடு அப்படியே அந்த ஒரு மாதிரி இழுப்பாங்க. ஸோ அவங்க வாய்ஸ்க்கும் அந்த சாங்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லிரிக்ஸ்லாம் உண்மையிலே ரொம்ப லைக் அந்த பார்ட்லாம் வரப்போ சாங்கே அவங்க வாய்ஸுக்கும் அந்த மாதிரி பாடுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அன்பு காதலன் வந்தான் காற்றோடு அவள் நாணத்தை மறந்தாள் நேற்றோடு அவன் அள்ளி எடுத்தான் கையோடு அவள் துள்ளி விழுந்தாள் கனிவோடு அப்படி சொல்லிட்டு மியூசிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் ஒரு மாதிரி பீட் சாங் மாதிரி இருக்கும். இது லைக் பீட் சாங் இல்லை, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பாட்டுன்னா மாலை பொழுதின் மயக்கத்திலேன்னு ஒரு சாங் வரும். வீணை வச்சுட்டு யாரோ ஒருத்தவங்க பாடுவாங்க. எனக்கு தெரில, ஞாபகம் இல்லை. பட் எனக்கு இந்த பாட்டு அவ்வளோ பிடிக்கும். நான் இப்போ கூட எப்போயாவது என்ன சொல்ல பழைய பாட்டு கேட்கணுன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இந்த சாங் நிறைய தடவை இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அந்த மியூசிக் ஆகட்டும், அந்த பாட்டாகட்டும், அந்த வாய்ஸ் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு இது. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. ஸோ இதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் இல்லாத ஒருத்தவங்க அந்த சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணி வச்சு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க. அதாவது ரொம்ப குட்டி வயசுலேயே 10-11 வயசுலேயே கல்யாணம் பண்ணி அப்போ அதாவது ஹஸ்பண்டுக்கே 10-11 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு 8 வயசோ என்னமோ இருக்கும். அதனால் அவங்க விதவை அப்படி சொல்லிட்டு அப்படியே இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். லிரிக்ஸ் ஆகட்டும், அப்படியே அந்த வாய்ஸு அது உருகி உருகி பாடுறது எல்லாமே ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். அதில் வந்து இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி காண்பது ஏன் தோழி மாலை பொழுதின் மயக்கத்திலே நான். ஸோ இந்த மாதிரி வரும். இதுலேயே வந்து மனமுடித்தவர் போல் அருகினிலேயோர் வடிவு கண்டேன் தோழி. ஸோ இந்த மாதிரி வரும். அவங்களுக்கு ஒரு கனவு வந்தது, அதில் வந்து கல்யாணம் ஆகிற மாதிரி பார்த்தேன், கனவுல வந்தவங்க யாருன்னு கேட்டேன், கணவர்னு சொன்னாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னா கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி லைக் பிரிந்ததா மறைந்தது ஏன் தோழின்னு வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு தெரில அது ஏன் நல்லாயிருக்கு அப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்ல தெரில. பட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாங்கு. லிரிக்ஸாகவும் சரி, அந்த ஃபீலிங்ஸோடு பாடுறதாகவும் சரி, பாட்டாகவும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாட்டெலாம் வந்து என்ன சொல்ல, அந்த ஈன்னு இழுத்து இழுத்து பாடுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த லைக் பாட்டெல்லாம் ப்ராப்பராக நான் படித்தது கிடையாது. அதனால் எனக்கு அந்தளவுக்குலாம் லைக் அதை எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில, கரெக்டாக எனக்கு கன்வே பண்ண தெரில. பட் இந்த பாட்டு உண்மையிலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய சாங்ஸ் பிடிக்கும். எனக்கு இப்போதைக்கு இந்த சாங்ஸ்லாம் தான் ஞாபகம் வந்தது. ஆ, எனக்கு என்ன சொல்ல, இது கொஞ்சம் பழைய சாங்ஸில் இதெல்லாம். அதனால் எனக்கு ரீகால் பண்ணி அதை கொண்டு வர முடியல. இப்போது நம்ம இளையராஜா சாங்ஸு அதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா, ரஹ்மான் சாங்ஸு, ஜிவி பிரகாஷ் அந்த மாதிரிலாம், அனிருத் இவங்களெல்லாம் கேட்கணுன்னா லைக் நம்ம போட்டாலே நிறைய வந்துடும். இதெல்லாம் எனக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த சாங்ஸ் எல்லாம் எனக்கு நான் மியூசிக் டைரக்டர்ஸ் வச்சு பிரிச்சிட முடியும், நான் சர்ச் பண்ணிட முடியும், அதை கேட்டுற முடியும். அண்டு நார்மலாகவே ரேடியோவில் அந்த மாதிரி எதுலையாவது இதெல்லாம் ப்ளே பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பழைய பாடல்கள்லாம் அவ்வளோவா எனக்கு தெரியல. ரேடியோ என்னால் இங்கே கேட்க முடியாது. ஸோ அதில் நான் எனக்கு தெரில. ஸோ ரேடியோ இருந்தால் மேபி இந்த பாடல்கள்லாம் யார் இசையமைச்சாங்க எல்லாம் சொல்லியே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்டதில்லை அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் யூடியூப்பில் போட்டு கேட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாங்ஸ் எல்லாமே. ஸோ இந்த சாங்ஸ்லாம் கேட்குறப்போ எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போல்லாம் நமக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அதாவது அந்த துல்லியமான இசை அதெல்லாம் நம்ம ஈஸியாகவே கேட்க முடியுது. நீங்கள் அந்த புது வெள்ளை மலைலாம் அப்படியே டொடரைன்னு ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு சவுண்டு அதெல்லாமே இப்போ நமக்கு டெக்னாலஜி மூலயமா வருது. ஸோ இந்த சாங்ஸ்லாம் அந்தளவுக்கு நீங்கள் ஒரிஜினலாக லைக் இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க, டிஜிட்டல்லாம் சில சாங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஒரிஜினல் சாங்ஸ்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பாடல்களாக இருக்கும். ஆனால் அந்த லைக் அந்த துல்லியம், அந்த கிறிஸ்டல் கிளியர் அதெல்லாம் இல்லாமல் தான் இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமலே இதெல்லாம் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சாங்ஸ் இன்னுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து ரேடியோவில் கேட்குறாங்க. என்ன செய்வாங்கன்னா, அடிக்கடி ஒவ்வொரு ரேடியோவும் மாற்றிட்டே இருப்பாங்க. ரேடியோ வந்து ஏதாவது ரிப்பேர் ஆயிரும், இல்லை ஏதாவது பண்ணிடுவாங்க. அடிக்கடி அதை கேட்டு கேட்டு பழசாயிரும், ஏதாவது ஆயிருமா, எனக்கு இன்னொரு ரேடியோ வாங்கி கொடுங்க அப்படி சொல்லி கால் பண்ணி கேட்பாங்க. மோஸ்ட்லி என் ஹஸ்பண்ட்டை தான் கேட்பாங்க. மாப்பிள்ளை எனக்கு ஒரு ரேடியோ வேணும் அப்படி சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலி நான் வந்து என்ன சொல்வேன்னா, எங்கள் அப்பா எத்தனை ரேடியோ வாங்கினாலும் இப்படி தான் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் இப்படி ரேடியோவாக வாங்கி கொடுத்து கெடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். பட் யோசிச்சு பார்த்தா ஒரு 70 வயசுள்ள ஒரு மனிதர் வந்து அவங்களுடைய இளமை காலத்தை திரும்ப நினச்சி பார்க்குறதுக்கும் அதை ரீலீவ் பண்ணுறதுக்கும் இந்த சாங்ஸ் எல்லாம் விட வேறு என்ன இருந்துட போகுது. ஸோ எனக்கே வந்து நான் ஒரு ரொம்ப சின்ன வயசில் கேட்ட பாடல்களை இப்போ திரும்ப கேட்கல, அதோட மெமரிஸ் வரப்போ அந்த பாடலோடையே சேர்ந்து வளர்ந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ எனக்கு என்ன தோணுன்னா, நம்மளும் ஒரு 50-60 வயசுலாம் ஆனோன்னா நம்மளுடைய சின்ன வயசு மெமரிஸ் அப்படின்றத வந்து நம்மளுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு சாங்ஸை விட வேறு பெருசாக என்ன இருந்துட போகுது. இந்த இசையை விட வேறு எது நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகுது அப்படின்ற மாதிரியாக தான் எனக்கு தோணும். ஸோ சாங்ஸ் கேளுங்க. இந்த பாட்டு தான், பழைய பாட்டு தான் நீங்கள் கேட்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிலாம் நான் சொல்லலை. ஜென்ரலாகவே சாங்ஸ் கேளுங்க, மனசுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். அண்டு இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம்.